அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அவரவர்களுக்கான பாரம்பரிய உணவு முறைங்கிறது இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் 5 திணைகளால் சொல்லப்பட்டது அல்லவா, ஒவ்வொரு திணைக்கும் ஏற்ற மாதிரி அந்த உணவு முறை இருந்தது. சீதோஷ்ண நிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. இது ஒரு சிஸ்டம்ங்க. இதெல்லாம் இன்றைக்கி பிரேக் பண்ணி இருக்கடந்திரியம் பண்ணிட்டாங்க. அங்கங்கே ஊசலாடிட்டு இருக்குது. ரொம்ப வெகு சில மக்கள் தான் ரொம்ப அரிதாக தான் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த மலைவாழ் மக்கள், நாங்களாம் அந்த ட்ரைபல் பீப்புளெலாம் விசிட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய உடல்நலம் மிக சிறப்பாக இருக்குது. நீண்ட நாள் ஆரோக்கியத்தோடு வாழ்றது நான் பார்க்க முடியுது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவங்கள பார்த்துட்டு வந்த அனுபவத்தில். சரி, இப்போ பிரதானமாக இப்போ இருக்கக்கூடிய இல்லவாசிகள்லாம் என்ன சாப்பிட்றாங்க? இந்த அரிசி தான் பிரதானமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் சாப்பிடக்கூடியது அரிசியாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே ஒரு பெரிய ஷாக்கிங் இருக்குதுங்க. மரபணுவை மாற்றி பூச்சி மந்தாக அடித்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அரிசியாக, அந்த உணவுங்கிற பேரில் வர்றது அரிசியா இல்லை விஷமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, இந்த அரிசியை பயன்படுத்தி மாவாட்டி நீங்கள் புளிக்க வச்சு தினசரி கன்சியூம் பண்ணக்கூடிய இந்த இட்லி தோசை, அதுவும் குறிப்பாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் 4 நாள் நீங்கள் வச்சு சமைக்கக்கூடிய விஷயங்கள்லாம், இது எந்த கணக்கில் நான் எடுத்துக்கினே தெரியல. சிலர் சொல்லுவாங்க எங்கள் சூழல் அப்படி அப்படின்னாங்க. இல்லைங்க, நம்ம முயற்சித்த எதுவுமே மாற்றத்துக்குரியது தான். இது நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஒரு விஷயத்தில் இறங்கி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு விஷயம். அப்புறம் பிரதானமாக இந்த பால் சார்ந்த உணவுகள், அந்த பால், அதுக்கப்புறம் இந்த டீ, காஃபி, தயிர், பன்னீர், இதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உணவு விஷயங்கள் தான் வந்துட்டு பிரதானமாக இருக்குது. இப்போ இதனுடைய ரிசல்ட் ஹெல்த்தில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சர்வே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளாரே எடுத்து பாருங்களேன், எந்த அளவுக்கு உடல் நலத்தோடு அவங்க இருக்கிறாங்க. எந்த நோயை பற்றி அவங்களுக்கு பேச்சே கிடையாது அப்படின்னா ஓகே ஃபைன். இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் இதை செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு விட கிடச்சிரும். சரி, ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு சின்ன அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் எப்படி அடுத்த ஷார்ட்டில் அதை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுக்க தான் போகிறேன். பட் இதனால் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க, திங்க் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். நீங்கள் ஆக்ஷனில் இறங்குவீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக. வாரத்தில் 7 நாட்கள் இந்த இட்லி தோசை இல்லாமல் நம்ம பாரம்பரிய உணவு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். அது இப்போ சம்மர் சீசன், இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றவாறு அந்த 7 நாட்கள் என்னென்ன உணவு முறையை நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன மெனு சார்ட், ஒரு பட்டியல் எடுங்க. அது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் இதை ஒரு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.